நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு நைட்ல ஒரு சின்ன சிட்டிலேருந்து ஒரு சின்ன பார்லேருந்து 2 பேர் பேசிட்டு இருந்தது தான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் புக் உருவாக காரணம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி உருவானது தான் ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மெராலிஸோட ஐக்கிகை புக். 2 பேருக்குமே ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களால சந்திச்சுக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் பார்சிலோனால இருந்தார், ஒருத்தர் டோக்கியோவில் இருந்தார். ஒரு காமனான ஃப்ரெண்டு மூலமாக 2 பேருமே ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுதான் ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறதுக்கும் ஒரு நல்ல புக் உருவாகிறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்துச்சு. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் காமன் டாக்ஸில் போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப டோக்கியோவில் மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்களுக்குள்ள காமனாக நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க வெஸ்டர்ன் சைக்காலஜி அப்புறம் லோகோ தெரப்பி பற்றி பேசுகிறாங்க. தொடர்ந்து லோகோ தெரப்பி பற்றி பேசுகிறாங்க. இது மக்கள் அவங்க லைஃப்பில் அவங்களோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு, இதனால் மக்கள் அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியுங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கான்செப்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஜாப்பனீஸோட ஐக்கிகை கான்செப்டை பற்றியும் பேசுகிறாங்க. த ஹாப்பினஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீயிங் பிஸிங்கிற கான்செப்டை மக்களுக்கு புரிய வைக்கிறதே ஐக்கிகை தான் இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கிட்டத்தட்ட ஐக்கிகையும் லோகோ தெரப்பி மாதிரி தான். ஆனால் ஐக்கிகையில் இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் இருக்குது. அந்த அதிகப்படியான விஷயங்கள் தான் ஒக்கினாவா ஐலாண்டில் பல மக்கள் 100 வயசுக்கு மேலேயும் எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ண முடியுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஐக்கிகையோட ஒவ்வொரு சாப்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம்.